தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். பரிசுத்தவான்களை நாம் இன்றைக்கு எதன் மீது நிற்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வீடு கட்டுபவர்களை பற்றிய வீடு கட்டின 2 கட்டுமானக்காரர்களை பற்றி கூறினார். ஒருவன் தன் வீட்டை இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தையின்படி என்ற பாறையின் மீது கட்டியிருந்தான். இன்னொருவர் இயேசு கூறிய வார்த்தையின்படி இல்லாமல் மணலின் மீது தன் வீட்டை கட்டினார். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது. பாறையின் மீது வீடு கட்டின வீடானது நிலைத்து நின்றது. புயல் 2 வீடுகளையும் தாக்கியது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு சோதனைகளை வராது என்று அர்த்தம் அல்ல, ஆனால் அவர்களுக்கு அசைக்க முடியாத அடித்தளம் இருக்கிறது என்பதே இதன் பொருள். உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்டு இருக்கும்போது புயல் உங்களை அசைக்கலாம், ஆனால் அது உங்களை அழிக்காது. காற்று பலமாக இருக்கலாம், ஆனால் கன்மலை அதைவிட வலிமையானது. புயல் தாக்குவதை கண்டதும் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின் வாங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், மறுதலிக்காதீர்கள். அதற்கு மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வையுங்கள், உறுதியாக நில்லுங்கள். புயல் கடந்து போய்விடும், அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜெபம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற வாழ்கிறவர்களாக எங்களை இந்த பூமியில் வைப்பீராக. உம்மிலே நாங்கள் நிலைத்து இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன்.